அதிகாரம் 30. பிள்ளை வளர்ப்பு. தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை இடைவிடாது அவனை தண்டிப்பார். அப்போது அவர் தம் இறுதி நாளில் மகிழ்வோடு இருப்பார். தம் மகனை நன்னறியில் பயிற்றுவிப்பார். தம் மகனை நன்னறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் பயன் அடைவார். தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார். தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமைப்படச் செய்வார். தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவார். அவனுடைய தந்தை இறந்தும் இரவாதவர் போல் இருப்பர். ஏனெனில் அவர் தம் போன்றவனை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார். தாம் வாழ்ந்தபோது தந்தை மகனை பார்த்தார், மகிழ்ந்தார். தம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை. தம் எதிரிகளை பழி வாங்குபவனை அவர் விட்டு சென்றுள்ளார். தம் நண்பர்களுக்கு கைமாறச் செய்பவனை அவர் விட்டு போயுள்ளார். தம் மகனுக்கு மிகுதியாக செல்லம் கொடுப்பவர் அவன் சிணுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார். அவன் சிறு கூச்சலிட்டாலும் அவர் கலக்கம் அடைவார். பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது. கட்டுப்பாடில்லாத மகன் முரண்டு பிடிக்கிறான். உன் குழந்தைக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். அதனுடன் விளையாடு, அது உன்னை வருத்தும். அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே, இல்லையே நீயும் சேர்ந்து துன்புறுவாய். இறுதியில் அல்லற்படுவாய். இளைஞனாய் இருக்கும் போதே அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதே. அவனுடைய தவறுகளை கண்டு கொள்ளாமல் இராதே. இளைஞனாய் இருக்கும் போதே அவனை அடக்கி வளர். சிறுவனாய் இருக்கும் போதே அவனை அடித்து வளர். இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக மாறுவான். அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும். உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி, அவனுக்கு வேலை கொடு. அப்போது அவனது வெட்கங்கெட்ட நடத்தையால் நீ வருந்த மாட்டாய். உடல் நலம். உடல் நலமும் வலிமையும் கொண்ட ஏழையர் நோயிற்று செல்வரினும் மேலானோர். உடல் நலமும் உறுதியும் பொன்னை விட சிறந்தவை. கட்டமைந்த உடல் அளவற்ற செல்வத்தினும் சிறந்தது. உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை. உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பமில்லை. கசப்பான வாழ்க்கையை விட சாவே சிறந்தது. தீராத நோயை விட முடிவில்லா ஓய்வே உயர்ந்தது. மூடிய வாய் மீது பொழிந்த நல்ல பொருட்கள் கல்லறையின் மேல் வைத்த உணவு படையல் போன்றவை. காணிக்கையால் சிலைக்கு வரும் பயன் என்ன? அது உண்பதுமில்லை, நுகர்வதுமில்லை. ஆண்டவரால் தண்டிக்கப்படுவோரும் இதை போன்றோரே. கன்னிப் பெண்ணை அன்னகன் அணைத்து பெருமூச்சு விடுதல் போல் அவர்கள் கண்ணால் காண்கிறார்கள், பெருமூச்சு விடுகிறார்கள். மகிழ்ச்சி. உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே. உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. உள்ள மகிழ்ச்சியே மனிதரின் வாழ்வு, உவகையே மனிதரின் நீண்ட வாழ்வு. உன் உள்ளத்திற்கு உவகை ஊட்டு, உன்னையே தேற்றிக்கொள். வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு. வருத்தம் பலரை அழித்திருக்கிறது, அதனால் எவ்வகை பயனும் இல்லை. பொறாமையும் சீற்றமும் வாழ்நாளை குறைக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும். மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது.